வேண்டாம்டா, அவங்க 2 பேரும் வில்லனுங்கடா. நம்ம அவங்க கிட்ட கையெழுத்து வாங்க போனா கொலை பண்ணிடுவாங்கடா. ஆமா ஆமா, அதனாலதான் அவங்கள ஊருக்குள்ள தங்க வைக்காம ஐயனார் கோயில்ல தங்க வச்சிருக்காங்க. ஆமா ஆமா. ஏண்டா, அவங்க தங்கி இருக்க குடிசையில ராத்திரியெல்லாம் விளக்கெரிஞ்சுக்கிட்டே இருக்கே, அப்படி என்னடா பண்ணுவாங்க? கள்ள நோட்டு அடிக்கிறது, கடத்தல் பண்றது, எப்படி கொலை செய்யலாம்னு ஐடியா பண்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் ராத்திரில தான்டா செய்ய முடியும். படத்துல கூட அவங்க அதான்டா செய்யறாங்க. இன்னைக்கு ராத்திரிக்கு அவங்க குடிசைக்கு போய் என்னதான் பண்றாங்கன்றத பாத்துடலாம்டா. சரியா? ஐயோ, நான் வரலடா. பயப்படாதடா, அவங்களுக்கு தெரியாம மறைஞ்சு நின்னு தானே பார்க்க போறோம். சாமி, நீங்க எத்தனை வருஷமா மலைக்கு போறீங்க? ஒரு 50 வருஷமா போயிட்டு இருக்கிறேன் சாமி. ஓ, அப்ப நீங்க மகா குருன்னு சொல்லுங்க. இப்ப நம்ம பிரசாதம் சாப்பிடுவோமா? ஓ, பேஷா சாப்பிடுவோம். கத்தி திட்டாங்கடா, யாரையும் குத்த போறாங்கடா. ஆமாண்டா. வெட்டி துண்டு போட்டுடலாமா? ஏதோ சத்தம் கேக்குதே. உங்களை சொல்லிடுவோம்டா. டேய், என்னடா? ஆ? வாங்க. உட்காரு. யார் நீ? எதுக்காக எட்டி பார்த்த? குழந்தைகிட்ட எப்படி பழகணும்னு தெரியலையே. உங்க கண்ணை பார்த்தாலே குழந்தை பயப்படுது. நீ வாடா கண்ணா, வா 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 வா. நீங்க கொண்டுடுவீங்க. ஐயோ, சிரிக்காதீங்க. உங்க சிரிப்பு எனக்கே பயமா இருக்கு. ராஜா, பயப்படாத. நாங்க 2 பேரும் உனக்கு தாத்தா மாதிரி. இந்தா கத்தி, பழத்தை அறுக்கிறதுக்கு. பாரு, இந்தா சாப்பிடு. பாத்தீங்களா? நல்லாட்டே இருக்கா. அவன் பூசெல்லாம் கூட்டு வரலான்னு இருக்கு. படி படி, உங்க பேரனே அந்த சிவன் நடிக்கிற வில்லனுக்கு பிடிச்சிட்டாங்க. கையில கத்தி வர வச்சிருந்தாங்க. குத்தினாலும் குத்திருப்பாங்க. ஐயோ, சரணமையப்பா, கருணை கடவுளே, சரணமையப்பா, குழந்தை கடவுளே, சரணமையப்பா, பாலகனே, சரணமையப்பா, சேவிப்பவர் கானந்த மூர்த்தியே, சரணமையப்பா, கண்கண்ட கடவுளே, சரணமையப்பா. அடடே, ஊர்க்காரங்களா, வாங்க உட்காருங்க. நீங்களும் சாமியை கும்பிடுங்க. வாங்க. இந்த சாமிகளை போய் தப்பா நினைச்சிட்டேன். இப்போ நான் சாமியே